ஒரு 5 நொடி கண்ண மூடி இயற்கையான சில காட்சிகள உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. இயற்கையான காட்சிய மனசுல நெனச்சுக்கோங்கன்னு நான் சொன்ன உடனே, இந்த காணொளிய பார்க்குற 99.9% பேருக்கு, பச்சை போர்வை போர்த்திய மரங்கள் நிறைந்த மலைகளும், பூக்களும், வண்ணத்து பூச்சிகளும், பறவைகளும், நீரோடைகளும் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் தான் வந்திருக்கும். இயற்கை பத்தி அப்படித்தான் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்குங்க. இது ஒரு வகையில நமக்கு தற்காலிகமான மன அமைதி கொடுத்தாலும், இயற்கை பற்றி முழுமையான புரிதல நமக்கு கொடுக்கறது இல்லைங்க. இங்க பசுமை போர்த்திய காடுகள் மட்டும் இயற்கை இல்லைங்க. அந்த காட்ட அழிக்கிற காட்டுத் தீயும் இயற்கை தாங்க. மென்மையான மலர்களும் வண்ணத்து பூச்சிகள் மட்டும் இயற்கை இல்லைங்க. சில வினாடிகள்ல சரிந்து விழுகிற நிலச்சரிவும், விண்ணத்தொடர கட்டிடங்களை தரமட்டமாக்குற நிலநடுக்கங்களும் இயற்கை தான். அழகான நீர்வீழ்ச்சி மட்டும் இயற்கை இல்லைங்க. கண்ணுக்கெட்டுற தூரம் வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத பாலைவனமும் இயற்கை தாங்க. சாரல் மலைகள் மட்டும் இயற்கை இல்லைங்க. நாட்டோட வரைபடத்தையே மாற்றக்கூடிய சுனாமி போன்ற பேரலைகளும் காட்டாற்று வெள்ளமும் இயற்கை தாங்க. மாலை நேரத்தில் நம்மளை மயக்கிற தென்றல் மட்டும் இயற்கை இல்லைங்க. பல நகரங்களை பந்தாடுற சூறாவளியும் இயற்கை தாங்க. சரி, அப்போ எப்படி இயற்கைங்கிற வார்த்தையை நம்ம நினைச்ச உடனே மனசுக்குள்ளே சில வகையான காட்சிகள் மட்டும் நமக்கு வருதுங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அடிப்படையில் நமக்கு இயற்கை பற்றிய முழுமையான புரிதல் இல்லைன்னு தாங்க. நமக்கு சாதகமான விஷயங்கள் மட்டும்தான் சரின்னு நினச்சிட்டு இருக்கிறது இதற்கு ஒரு முக்கியமான காரணங்க. சரி, இதை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இயற்கையுடைய ஒவ்வொரு கூறுகளையும் நீங்கள் சரியாக புரிஞ்சு வச்சுருக்கும்போது தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நிலையையே நீங்கள் அடைய முடியுங்க. மனிதர்களை தவிர மற்ற உயிர்கள் அனைத்துமே தினசரி அவைகளை உயிர்ப்போட வச்சுக்க போராடிட்டு இருந்தாலும், அது ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக தாங்க வாழ்ந்துட்டுருக்கும். ஏன்னா அதுக்கு பார்க்குற உணர்கிற எல்லாமே இயற்கைன்னு தெரியும். அதுக்கு சாதகமானது மட்டும்தான் இயற்கைன்னு அது எப்போவுமே வரையறுத்து வச்சுக்கிட்டது கிடையாதுங்க. ஆனால் நம்ம மனிதர்கள் நமக்கு சாதகமான சூழல் தான் இயற்கைன்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இருக்கிற நொடியில் மகிழ்ச்சியாக வாழ தெரியாமல் மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் இயற்கையை பற்றின இன்னும் பல விஷயங்களை பல கோணங்களில் இயற்கையின் மொழி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டு கீழே பார்க்க போகிறோங்க. அதனால் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு